ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 13, 2024 இன்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க. புதிர்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். ஒன்று. ஊருக்குத்தான் என்னது சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு. சில பேர் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. நாங்கள் சொந்தமாக ஒன்றையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு உபதேசம் போட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே உத்தமன் மாதிரி அட்வைஸ் பண்ணுறது. ஒன்று. மேலிருந்து கீழ். தாழ்வு அல்ல உயர்வு. சரி, அப்படியே 6. கீழிருந்து மேல். இம்ல முடியுது. ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள். 4 எழுத்துல இம்ல முடியுது. என்னது? ஆழ்வார் பாசுரங்கள். பாசுரம் போட்டுடலாமா? பாசுரம். இருன்னு இருக்குது. அது என்ன சுர் அப்படின்னு பார்க்கலாம். 4 வலம் இருந்த இடம். அழகர் என்ற சொல்லை இப்படியும் சொல்லலாம். அழகர் எப்படி சொல்லலாம்? அழகு, சுந்தரம் சொல்லமா? சுந்தரம், சுந்தரர். இங்கே சுந்தரர் என்றும் சொல்லலாம். 3 இடம் இருந்து வளம். ரேல் ஆரம்பிக்குது. உப்புமா தயாரிக்க தேவை துப்பாக்கி குண்டு. ஆமாங்க, துப்பாக்கி குண்டை போட்டு உப்புமா கிண்டி வைங்க, சாப்பிட்டா வாயிலே வெடிச்சிடும். துப்பாக்கி குண்டுக்கும் இப்படி ஒரு பேர் உண்டு, அது ரவை. சரி. 2 இடமிருந்து வளம். தாக்க டேஸ் தாக்க அப்படின்னு 3 தாக்க கொடுத்துட்டாங்க. தாக்க தடையற தாக்க. கந்தசஷ்டி கவசத்தில் வர சொல்லுது. தடையற போட்டுடலாம். 8 கீழிருந்து மேல். ரேல முடியுது. திமிரி வந்த மாடு டேஸ் வைத்தது. மாடு என்னவோ வச்சுருக்குதுப்பா. என்ன வச்சது? மாடு என்ன தப்பா வச்சது? வச்சது. சரி, இருங்க, என்ன வச்சதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற கட்டங்கள் நேரம் போயிட்டு வந்துடலாம். திமிரி வந்த மாடு பதற வைத்தது, கதற வைத்தது, உதற வைத்தது. சரி, இருங்க பார்த்துடலாம். 5 இடம் இருந்து வளம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜோடி ஜதை. ஜோடின்னா என்னது? 2 இது சேர்ந்த ஒரு ஜோடி. ஜதை. ஜோடி இது வடமொழி சொல், தமிழ் சொல்லே இல்லை. ஜதையுமே அதுதான். தமிழில் என்ன சொல்லலாம்? ஜோடி, ஜதை. 2 இல்லைன்னா இரட்டை சொல்லலாம். 2னா ஒரு ஜோடி. 2 போடலாமா? 2. டுரான் இருக்குது. 8 கீழிருந்து மேல். திமிரி வந்த மாடு டேஸ் வைத்தது. திமிரி வந்த மாடு வந்தது என்ன பண்ண வச்சது? மனுஷனை டுர வைத்தது. தடுமாற வைத்ததா? திமிரி வந்த மாடு தடுமாற வைத்தது. மாட்டுக்காரனை தடுமாற வைத்தது அப்படின்னு சொல்லலாமா? மாடை பிடித்து கொண்டு வருகிறார், அவரை தடுமாற வைத்தது. தடுமாற என்ன? பக்கத்தில் இருந்து அவங்கள தடுமாற வைத்தது. ஸோ நான் தடுமாறன்னு போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பொருத்தமான வார்த்தைகள் இந்த இடத்துல தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். தடுமாறங்கிறது இங்கே பொருந்தி வருது. வேறு வார்த்தைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே ரடை அப்படின்னு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். வீண் பேச்சு. வீண் பேச்சு ரடை. அரட்டை தான். சில பேர் பகல் முழுக்க அரட்டை, இரவு முழுக்க குரட்டை அப்படின்னு பொழுது போய்கிட்டு இருப்பாங்க. கொடுத்து வச்ச ஜென்மங்கள். சரி. 6 இடமிருந்து வளம். பால் ஆரம்பிக்குது. அரை பாதி. 12 கீழிருந்து மேல். தீல முடியுது. தேரோட்டி. தேரோட்டி என்ன சொல்லலாம்? சாரதி. பார்த்த சாரதி. பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி. ஸோ அது மாதிரி தான். சாரதி என்றால் தேரோட்டி. 12 இடமிருந்து வளம். சாண ஆரம்பிக்குது. மார்கண்டேயன் டேஸ் பெற்றவன். மார்கண்டேயன் பெற்றவன். சாகாவரம் பெற்றவன் மார்கண்டேயன். சாகாவரம். 13 கீழிருந்து மேல். ரேல் ஆரம்பிக்குது. இயற்கையை டேஸ் கணும். இப்போ நம்ம எல்லாருமே இயற்கை கெடுக்கணும் அப்படின்னு கெடுத்துட்ருக்குறோம். ஆனால் செய்ய வேண்டியது ரசிக்கணும், பாதுகாக்கணும். இது 2 தான் செய்யணும். 10 மேலிருந்து கீழ். கான்னு இருக்குது. மேலே டேஸ், கீழே பூமி. மேலே ஆகாயம், கீழே பூமி. ஆகாயம் போட்டுடுறேன். ஆகாயம். ஆற அப்படின்ட்டு ஒன்று வருது, ஒரு வார்த்தை பொருந்தி வருது. அது என்னென்னு பார்க்கலாம். 10 வளம் இருந்த இடம்.
நம் நாட்டில் உள்ள மலைத்தொடர் ஒன்று டேஸ் வள்ளி. இது ஆரவள்ளி மலைத்தொடர், ராஜஸ்தான் மாவட்டத்தில் இருக்குது. ராஜஸ்தான்லேருந்து அப்படியே குறுக்கால பிரிக்கும். இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கிறதுனால தான் ராஜஸ்தான் வந்து பாலைவனமாக இருக்குது பெரும்பாலான பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் வந்து இந்த மேகங்கள் போகுது இல்லையா, மேகக்கூட்டங்கள் வந்து மழை காலங்களில் போகிறத வந்து தடுத்து நிறுத்திடுமா. அதை தாண்டி அந்த பக்கம் போகாமல் உயர எழும்புகிற மேகங்கள் வந்து தாண்டி போகிறதுக்காக உயர எழும்பும்போது குளிர்ந்து மலைக்கு இந்த பக்கமே கிழக்கு பக்கமே வந்து முழுக்க வந்து மழையை வந்து பெய்து விடுமா. அதனால் என்ன ஆகுனா அதுக்கு வந்து மேற்கு பக்கம் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கு பக்கம் இருக்கும் ராஜஸ்தான் பாலைவனமாக இருக்கிறதா. இதெல்லாம் ஸ்கூலில் எப்பவும் படித்ததுப்பா. சரி, அப்படியே 16 வளம் இருந்த இடம் பார்க்கலாம். இருக்குது என்னன்னு பார்க்கலாம். 16 அம்மை நோய் வகை ஒன்று டேஸ். அம்மை நோய் என்ன, பெரியம்மை சின்னம்மை என்ன போடலாம் தெரியல. என்ன அம்மை, இது அம்மைன்னு வரும்னு நினைக்கிறேன். இருக்க மை வர வாய்ப்பு இருக்குது. 15 மேலேருந்து கீழ் பார்த்துடலாம். வெடி சத்தம் டேஸ் டுமீல். வெடி சத்தம் டமால் டுமீல். டமால் டுமீல். அப்போது 20 பார்த்துடலாமா. 20 கீழே இருந்து மேல். மணக்கும் பொருள். மணக்கும் பொருள் நிறைய இருக்குதுப்பா. முடிகிற பொருள் என்ன சொல்கிறது, சரிங்க பார்த்துடலாம். 5 எழுத்தில் இருக்குது. மணக்கும் பொருள் சந்தனம் சொல்ல வராங்களா, அதுதான் நான் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். 20 வளம் இருந்த இடம் அரைக்கூவல். அது அரைக்கூவல், முழுக்கூவல், முக்காக்கூவல். சரி, ஆனால் இது அரை வந்து அந்தரை இல்லை இந்த அரைக்கூவல். இது வந்து சவால் விடுதல். நான் கூட முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிறேன், கூவுறதை முழு கூவலாக கூவிட்டு போக வேண்டியதானப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த அறை வேறு, இந்த அறை வேறு. சரி, இது இருக்குது இருக்குது. 20 மணக்கும் பொருள். இது வந்து சந்தேகமே வேண்டாம், சந்தனம் தான். இம்ல வந்துச்சுன்னா சந்தனம். அப்போ வந்து தட இம்னு இருக்குது. 16 வளம் இருந்த இடம் அம்மை நோய் வகை ஒன்று. அம்மை நோய் வந்து தட்டம்மை போட்டுடலாம். அது 19 கீழே இருந்து மேல் மயில முடியுது. பழமைக்கு எதிரானது புதுமை தான். புதுமை போட்டுறேன். அப்படியே இங்கே வந்துடலாமா. 18 இடம் இருந்து வளம். நாவல் இறுதி வரை டேஸ் குறையாமல் இருந்தது. நாவல் இறுதி வரை பூ குறையாமல் இருந்தது. என்ன சொல்ல வராங்க, விறுவிறுப்பா. வீரு இது ரூவான்னு பார்த்துறேன். 17 மேலே இருந்து கீழ். இறங்குக்கு எதிரானதுன்னு எல்லாமே எதிரானது கேட்டுருக்குறாங்க இன்றைக்கி. ஏறு பாருங்கள், இறங்கை எதிரானது. இதே மாதிரி பழமைக்கு எதிரானது. இது எதிரான வாரம். இறங்குக்கு எதிரானது ஏறு. சரி, பூன்னு வந்துருச்சு. 18 இடம் இருந்து வளம். நாவல் இறுதி வரை டேஸ் குறையாமல் இருந்தது. விறுவிறுப்பு குறையாமல் இருந்தது. விறுவிறுப்பு போட்டுடலாம். சரி, நீங்கள் படித்த முதல் நாவல் என்ன, முதல் புதினம் என்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து முதல் புதினம் நான் படித்தது வந்து நான் வந்து 5ஆம் வகுப்பு இருக்கும்போது படித்தேன். 4வது முடித்த அப்போ தான் 5வது போக போகிறேன். அந்த கோடை விடுமுறை இருக்குல்ல, அப்போ வந்து வீட்டில் ஒரு புத்தகம் இருந்தது, எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்தது. அது வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது வந்து என் இனிய இயந்திரா அப்படின்ட்டு சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல். அது அந்த வயசுக்கு கொஞ்சம் ஓவர் அது. ஏன்னா வந்து நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் வந்து அது அந்த காலத்துலேயே வந்து நாவலில் வந்து எழுதியிருப்பார். ரோபோட்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கம்ப்யூட்டரு, அதெல்லாம் ரொம்ப புதுசு எனக்கு வந்து. அப்போ பாதி தான் புரிஞ்சது கதை, பாதி புரியல. ஆனாலும் வந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்ட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்து 4 நாள் ஆச்சு எனக்கு படித்து முடிக்கிறதுக்கு. அது ஒரு அருமையான கதை, இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் படித்த முதல் நாவல் என்ன அப்படின்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சரி, அப்படியே இந்த 18 பார்த்துடலாமா. கீழே இருந்து மேல். விதூஷகனுக்கு இன்னொரு வார்த்தை. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா. விதூஷகனுக்கு வந்து விகடகவின்னு போட சொல்லியிருப்பாங்க. விகடகவி. 11 இடமிருந்து வளம். வீல ஆரம்பிக்குது. மிருகத்திற்கு இன்னொரு வார்த்தை விலங்கு தான். விலங்கு. 14 கீழே இருந்து மேல். இங்கே இருக்குது. கொஞ்சம் இது திரைப்படம் ஒன்று. கொஞ்சம் அது வந்து எது, கொஞ்சம் சலங்கை. இந்த படத்தில் தானே ஒரு டயலாக் வரும், ஏன் நிறுத்தி விட்டாய் சாந்தா, உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே, பாடு சாந்தா பாடு. அது இந்த படம் தான் நினைக்கிறேன்ல. இதில் வந்து ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து சாவித்ரி கிட்ட பேசுகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அந்த டயலாகு. சரி, 9 இடம் இருந்து வரும். கையில் முடியுது. முடி வந்து சிகை.
9 மேலேருந்து கீழ் சிலன்னு இருக்குது. பல எதிர்சொல் சில தானாகவே பொருந்தி வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. எதாவது விடுபட்டிருக்கிறதா இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க இதுக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இல்லை, எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் கடந்த ஞாயிறன்று வந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குதுல்ல, தினமலர் வாரமலர் பரிசு போட்டி, அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதையில் வந்து இருந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர்கள், அதற்கான விடைகளை வேறு வேறு வீடியோக்களில் போட்டிருக்கேன். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை எனக்கு அனுப்புங்க, பதில்களை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.